கடைக்கு அதெல்லாம் தூக்கி வச்சு உட்காந்துருக்கு என்ன வேலை உட்காந்துட்டோம் தூள் வந்தால் ஒன்று தலை கூட அப்படியே சாப்பிடுங்க நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை சிக்கல்களை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் வினாத்தாள்கள் கருணை மதிப்பெண் வழங்கினர் முறைகேடு என நாடு முழுவதும் புகார் மட்டும் மறு தேர்வு நடத்தவும் உச்சநீதிமன்றம் இந்நிலையில் நீட் தேர்வு தொடர்பாக சிபிஐ விசாரணை சிக்கல்களை கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை 24 லட்சம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதால் சிபிஐ விசாரணை அவசியம் என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் இதனையடுத்து மனு தொடர்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்ட நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பான நல்ல மெடிசன் அவ்வளவு ஒன்று மணி சாப்பிடுவோம் பின்னணி உள்ளவர்கள் பாஜகவில் ஏற்கப்பட்டு வருவதாக அண்ணாமலை தலைமையை தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். மேலும் பாஜக இணையதள செயல்பாட்டாளர்